ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பாஸ்கா 4ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். நற்செய்தி வாசகம். ஆடுகளுக்கு வாயில் நானே. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 1 10 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின்னர் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாகப் பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆடுகளுக்கு வாயில் நானே, அன்பின் வழி காட்டும் தேவனே. என் குரலை கேட்டு வருவோர் உயிர் நிறைந்த வாழ்வு பெறுவோர். வாயில் தாண்டி வராதோ திருடரும் கொள்ளையரும், ஆனால் என் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பேன். என் குரலை அறிந்தவர்கள் என்னை தொடர்ந்து நடப்பார்கள். அறியாத குரல் கேட்டால் அவர்கள் ஓடிவிடுவார்கள். ஆடுகளுக்கு வாயில் நானே, அன்பின் வழி காட்டும் தேவனே. என் குரலை கேட்டு வருவோர் உயிர் நிறைந்த வாழ்வு பெறுவோர். என் வழியில் நுழைவோர் ஆபத்திலிருந்து காக்கப்படுவர். உள்ளே
மேய்ச்சல் நிலம் காண்பர், திருடர் அழிக்க வருவார், ஆனால் நான் வாழ்வு தருவேன், அதுவும் நிறைவாய் தருவேன். என் நாடுகள் மகிழ வாழ்வே. ஆடுகளுக்கு வாயில் நானே, அன்பின் வழி காட்டும் தேவனே. என் குரலை கேட்டு வருவோர் உயிர் நிறைந்த வாழ்வு பெறுவோம்.